வாங்க, உங்கள் ஐஸ்வர்யா டெய்லர் பேரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு அளவு பிளவுஸை நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு நம்ம போடுறோம் பாருங்க. அதாவது எப்படி அந்த பிளவுஸ் வந்து நம்ம கரெக்டா உள்ளபடி தைக்கணும்னு சொன்னா, நம்ம அதை கொடுத்துருக்க அளவு பிளவுஸை நம்ம கரெக்டான அளவு எப்படி எடுத்துக்கிறோங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வீடியோக்குள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் லைனிங் பிளவுஸா இருந்தாலும் சாதா பிளவுஸா இருந்தாலும் நல்லா அயன் பண்ணிக்காங்க. உங்களுக்கு இப்ப இதை பார்த்தாலே தெரியும். அதாவது ஒரு பிளவுஸ் வந்து பார்த்துக்கோங்க, இப்படி பார்த்தாதான் ஒரு ப்ளவுஸ் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். வேற எங்கேயாவது சுருக்கம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ப்ளவுஸை ஃபுல்லா அயன் பண்ணிக்கிட்டு மேலே ஷோல்டர் இருக்குங்களா, அந்த ஷோல்டர்ல இருந்து பாருங்க உயரம் 14 இன்ச் இருக்கு. 14 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அப்படியே கழுத்து இறக்கத்தை பார்த்துடலாம். இங்க இந்த 14 இன்ச் வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளவு இறக்கும்னு தெரியும், 8 இன்ச்சு. ரைட்டுங்களா? இப்ப அடுத்ததா நம்ம பாடி மெஷர்மெண்ட் எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத இந்த இப்படி அயன் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னா, இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே வச்சுக்காங்க. கரெக்டா பாருங்க, 20 இருக்கு. நம்ம உயரம் பார்த்தாச்சு, கழுத்து இறக்கம் பார்த்தாச்சு, பாடி சுற்றளவு பேக் சைட்ல அவங்க எவ்வளவு அளவு பிளவுஸ்ல வச்சிருக்காங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா கை நீளத்தை பார்த்துடலாம். கை நீளம் பாருங்க 7 இன்ச்சு. இதுல முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளவுஸ் நம்ம கடையில தைச்ச பிளவுஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னேன், ஒரு பிளவுஸை நம்ம அயன் பண்ணி இப்படி போட்டோம்னு சொன்னா இந்த ஃப்ரண்ட் இறக்கமும் பேக் இறக்கமும் கரெக்டா இருக்கணும்னு இங்க பாருங்க, இதுக்கான தேவையான லூஸ் கரெக்டா இருக்குது. உயரத்தை பார்த்துக்காங்க, கரெக்டா இருக்கு. அப்படி இருந்தா மட்டுமே தான் ஒரு ப்ளவுஸ் போடையில முன்னாடியும் பின்னாடியும் தூக்காம கொள்ளாம கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி கீழே இப்படி இறங்கி இருந்தாலும் சரி இருக்காது, இப்படி வந்து மேலே ஏறி இருந்தாலும் சரி இருக்காது. இப்படி ப்ளவுஸை தூக்கி போட்டோம்னு சொன்னோம்னாக்கா நமக்கு கரெக்டா இருக்கணும். ஒரு ஷர்ட் உயரம் வந்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஜென்ஸ் ஷர்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டா இருக்கும். அப்பதான் அது பார்க்கறதுக்கு ஷர்ட்டா இருக்கும். அதே மாதிரிதான் பிளவுஸும் பாருங்க, கழுத்தோட இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த கிராஸ் 13 இன்ச்சு உயரம் தான் இதுல நம்ம வச்சிருக்கிறோம். பார்த்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து ஒரு நம்ம மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா இப்படி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளவுஸை நீங்க தச்சு போடலாம், தச்சு கொடுக்கவும் செய்யலாம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்ததா ஒன்று சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது இங்க பாருங்க, நம்ம வந்து சில பேர் பின்னாடி வந்து அடிச்சு பிரட்டாம அதிலேயே பிரட்டுவாங்க. அப்படி பிரட்டக்கூடாது. இந்த டாட் பிடிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்சுக்கிட்டு அதுக்கு மேல நேர் துணி கொடுத்து தையல் போட்டு பிரட்டிக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இழுக்க இழுவ வராது. இப்ப இதே கிளாத்தை நம்ம மேல இழுத்து பாருங்க, இழுவ வரும். தெரியுங்க உங்களுக்கு, இழுவ வரும். இந்த இடத்துல இழுத்தா வராது. இது நேர் பீஸ், இது குறுக்கு பீஸ். குறுக்கு பீஸ்ல எக்காரணத்தை கொண்டும் ப்ளவுஸ் வெட்டவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துருங்க. சரிங்களா? இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தைக்க பழகுங்க. உள்ளார வந்து 1.5 இன்ச்சுங்கிறது ஒரு 1.25 இன்ச்சு விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ப்ளவுஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும். 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுலாம் விட்டீங்கன்னா போடுறதுக்கு ஒரு இதா இருக்கும், செட் ஆகாது. நம்ம கரெக்டான முறையா நம்ம வெட்ட கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உள்ளார 3/4 இன்ச்சு துணி இருந்தாலும் ப்ளவுஸ் கரெக்டா இருக்கும். வாங்க நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இதுல ஏதாவது சந்தேகமா இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்ததா ஒவ்வொரு சைஸ் வாரியா கழுத்தோட அகலம் எவ்வளவு வைக்கணும், ஷோல்டர் எவ்வளவு வைக்கணுங்கிற ஒரு பேட்டர்ன் ஒன்று தனியா போட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.